கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ஆர்டர் படத்தோட ஒரு ரிவ்யூவா ரேண்ட் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த ரிவ்யூவா ரேண்ட் வீடியோவில் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. மார்வலை பார்த்து ஒரு பழைய மார்வல் கண்ணியா என்னையும் அந்த கேள்வி கேட்க வச்சுட்டாங்க. அந்த கேள்வி என்னென்ன கேள்வி, அதுக்கான பதில் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத உங்க சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், வேர் இஸ் ஓல்டு மார்வல்? அதாவது மார்வல் படங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருந்தோம். முக்கியமாக அந்த 3 பேசும் ஒவ்வொரு படமும் அப்படி நின்று பேசும். இன்னைக்கு வரைக்கும் ரீவிசிட் பண்ணால் நல்லாவே இருக்கு. அண்ட் இப்போ வர படங்கள் ஏன் அப்படி இருக்கிறது இல்லை? இப்போ வர எந்த படமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. கடைசியாக வந்த நல்ல படம் எது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கடைசியா எனக்கு தெரிஞ்சு டெட்பூல். அதுக்கு முன்னாடி எந்த படம் அப்படிங்கறத சொல்லுங்க. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்ஃபினிட்டி வார்ல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா நின்னு பேசும். இப்ப அந்த மாதிரி எந்த படமும் இல்லைன்றது நிதர்சனமான உண்மை. வேர் இஸ் அவர் ஐகானிக் கேரக்டர்ஸ்? அதாவது ஒரு கேரக்டர்னா எப்படி இருக்கணும், ஒரு கேரக்டரா இருக்கணும் இப்படி இருக்கணும்டா, ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் இப்படிதான் ரைட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லி தந்த ஒரு ஸ்டுடியோஸ் தான் மார்வல் ஸ்டுடியோஸ். அவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட ஆர்க்கு சுத்தமா சரியில்லைன்னு சொல்லலாம். அதாவது நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண பழைய ஐகானிக் கேரக்டர்ஸ்ல ஒவ்வொரு கேரக்டருக்கும் அப்படி ஆர்க் இருக்கும். ஸ்டீவ் ராஜர்ஸ், டோனி ஸ்டார்க், தார், ஹாக்காய், பிளாக் விடோ எல்லாருக்குமே கேரக்டரா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ப்ரூஸ் பேனர் முதற்கொண்டு. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா பிளாக் பேந்தருக்குலாம் கேரக்டரா அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் ஹல்க சொதப்பி இருந்தாலும் அது வரைக்குமே அவரோட கேரக்டரா ரொம்ப ஆசமா இருக்கும். உள்ள கேரக்டர்ஸ்லாம் ஏன் அப்படி இருக்குது இல்லை அப்படின்னு சுத்தமா தெரியல. ஏன்னா அப்போதைக்கு நமக்கு தெரியாத ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்மளை பொழிக்க வச்சு அந்த அளவுக்கு ஒரு கேரக்டரா இருக்கு கொடுத்த மார்வலோட ரைட்டர்ஸ் இப்போ ஏன் நமக்கு தெரிஞ்ச கேரக்டருக்கு ஆர்க் பில்ட் பண்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தது வரப்போற ஒரு பெரிய கொஸ்டினோட ப்ராப்ளமாவே இருக்கு. அதுதான் ஹூ இஸ் நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ்? அதாவது என் கேம் பார்க்கும்போது ஏன்மேன் செத்ததுக்கு கண் கலங்கினதும், கேப்டன் அமெரிக்கா மியான்மரை தூக்கும் போது கத்துனவங்களும், தோர் 2 சுத்தியில வச்சு சுழட்டும் போது என்ஜாய் பண்ணவங்களும், இந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணதுக்கான காரணம், ஃபீல் பண்ணதுக்கான காரணம் இந்த ஐகானிக் கேரக்டர்ஸ் தான். அதோட நம்ம ரிலேட் பண்ணிக்கிட்டதும், அதை பார்த்து நம்மளோட அந்த ஆர்க் டெவலப் ஆனதும் தான். அடுத்தடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ், டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ் இந்த மாதிரியான படத்துல எந்த கேரக்டரை பார்த்து நம்ம இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியோ, ஃபீல் பண்ணியோ, கண் கலங்கியோ இருக்க போறோம்? அல்லது அதுக்கப்புறம் வரப்போறதோ, அதுக்கு இடையில வரப்போற இந்த சோலோ சூப்பர் ஹீரோ படத்துக்கு பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார் எவர்ல பிளாக் பேந்தரை காட்டியிருக்க மாட்டாங்க. அதாவது அவர் இறந்ததை காட்டியிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரியான ஃபீலிங்கை யாருக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற கொஸ்டின் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. வர மார்வலோட படத்துக்கு நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம் இந்த படம் ஓடும், இந்த படம் ஓடாது அப்படின்னு நம்மளாலவே கணிக்க முடியுது. ஆனா படங்கள்ல முக்காவாசிக்கு மேல படங்கள் நல்லா இல்லாம தான் இருக்கு. ஃபேன்ஸே என்ஜாய் பண்ண வைக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஜெனரல் ஆடியன்ஸ்லாம். அடுத்து வரப்போற அவெஞ்சர்ஸ், டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ்லாம் எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோஸ் வரப்போறாங்க. எல்லாருமே நம்ம பார்த்த சூப்பர் ஹீரோஸ். ஆனால் எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஹீரோ சூப்பர் ஹீரோஸ்னு சொல்ல முடியாது. அவெஞ்சர்ஸ், இன்ஃபினிட்டி வார் ஆகட்டும், என் கேம் ஆகட்டும், எல்லா சூப்பர் ஹீரோஸும் நமக்கு தெரியும். எல்லாருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. ஆனா இப்போ வரப்போற டூம்ஸ்டே, சீக்ரெட் எத்தனை பேருக்கு எத்தனை சூப்பர் ஹீரோஸ் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்னோட ஃபேவரட் ஐகானிக் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே இப்போ வில்லன் ஆயாச்சு. இப்படி ஆர்டிஜேவை டூம்ஸ்டேவா கொண்டு வந்துட்டாங்க. கேப்டன் அமெரிக்கா கேப்டன் ஹைட்ராவா மாத்த போறதாவும் ஒரு ரூமர் வந்தது. அதை பத்தி தனியா வீடியோ வேணாலும் சொல்லுங்க. இப்போ ஏதோ மேஸ்டர் ஹல்காவும் வேர்ல்டு வார் ஹல்காவும் மாத்திரதாவும் ஒரு ஐடியாவில் இருக்கிறதாவும் சொல்றாங்க. நடந்துட்டு இருக்கும்போது வில்லன்ஸ்க்கு இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதாவது டூம்ஸ்டேக்கு அப்புறம் தான் இப்போ வர எந்த படத்துலையும் வில்லன்ஸ்க்கு சுத்தமா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஹீரோக்கே இம்பார்ட்டன்ட் சுத்தமா கிடையாது. சூப்பர் ஹீரோனா மேக்ஸிமம் அந்த சூப்பர் ஹீரோட கேரக்டர் ஆர்க்கு தான் ரொம்பவே முக்கியம். அது இருந்தால் தான் கரெக்டாக நம்ம அந்த கேரக்டரோட மிங்கிள் ஆக முடியும். முன்னாடி வந்து எல்லா சூப்பர் ஹீரோ படங்கள்லையுமே கேரக்டர் ஆர்க் இருக்கும். அதாவது 3 ஃபேஸ் வரைக்கும். அப்புறம் வந்து எந்த கேரக்டர்ஸ்க்குமே அந்த கேரக்டர் ஆர்க் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ஆர்டர் படத்துல வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது அவரோட கேரக்டர் ரொம்பவே சூப்பரா வச்சிருப்பாங்க. ஸ்டீவ் ராஜர்ஸ் வச்சு அந்த கேரக்டருக்கு அழகா ஃப்ளோவா கொண்டு போயிருப்பாங்க. அந்த அதுக்கப்புறம் என் கேம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த வின்டர் சோல்ஜர்ல கூட பரவாயில்லாம தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா போட்டு சொதிக்கிட்டாங்க. இந்த படத்துல கேரக்டர் ஆர்க்னா என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப ஃபிளாட்டா இருந்துச்சு கேரக்டர். இதுக்கெல்லாம் என்ன ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா நிறைய இருக்கிறது தான். அதாவது அவங்களோட அந்த 3 பேஸ் 10 வருஷம் கிட்டத்தட்ட வந்தது. அதனால அவங்களுக்கு டைமும் நிறைய இருந்தது. அதனால அவங்க நல்ல படங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு உங்க செட் ஆஃப் ஆர்டின்னு சொன்னாலும் படத்துக்கு, அதாவது இப்போ வந்து கடைசியா வந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ஆர்டர் படத்தை எடுத்தோம்னா படத்துக்கு இருந்த டைம் ரொம்பவே அதிகம். இடையில ஸ்ட்ரைக் வந்திருந்தாலும் டைம் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அதுக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் எப்பயோ முடிச்சு படம் எப்பயோ ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருந்தது. ஸ்கிரீனிங்ல அந்த படம் பிடிக்காம போயிட்டு அதாவது படத்தை முதல்ல இருந்து ரீஷூட் பண்ணி தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது 2வது வருஷம் ரொம்பவே முக்கியமான வருஷம். நல்ல வேளை அந்த படம் ரிலீஸ் ஆகல. விஷயங்களும் இருக்கு. பார்த்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சனாலதான் என்னன்னு தெரியல, ஜேம்ஸ் கன் டிசில போய் சிஇஓ ஆன உடனே எங்க குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் முக்கியம். ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் பர்ஃபெக்ட் ஆன பிறகுதான் நாங்க அதை ஓகே பண்ணோம் ஒரு ஐடியா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட படங்கள் ஃபர்ஸ்ட் படம் சூப்பர்மேன் படம். இப்போது அந்த படத்தை பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு நம்ம கணிச்சிடலாம். தொடர்ந்து மார்வல் வீடியோஸ் போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸை பாருங்க. பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்ட் 3 போடலாம்னு அது மறக்காம கமெண்ட்